பாட்டு. கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும்படியார் கருளை கும்பிடுகிறேன், பவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். நம்பும்படியார் கருளை கும்பிடுகிறேன், பவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். எனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். தம்பனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். உம்பர் தொழும் வஸ்துவையை கும்பிடுகிறேன், தோணித்தோ சன்னாவோ சன்னாவென்று கும்பிடுகிறேன். உம்பர் தொழும் வஸ்துவையை கும்பிடுகிறேன், தோணித்தோ சன்னாவோ சன்னாவென்று கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தவிது சிம்மாசனாதீபனை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தவிது சிம்மாசனாதீபனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். நம்முடைய முன்னோர்கள் ஒரு சொல் வழக்கை பயன்படுத்துவார்கள். அதாவது 1000 தெய்வங்கள் ஆசீர்வதித்தாலும் ஒரு தாய் சபித்து விட்டால் அந்த ஆசீர்வாதம் உனக்கு வராது. 1000 தெய்வங்கள் சபித்தாலும் ஒரு தாய் ஆசீர்வாதித்தால் உனக்கு அந்த பயன் வந்து சேரும். அப்படின்னா தாயிடத்தில் நாம் எந்த சாபத்தையும் பெற்றுவிடக்கூடாது. தாய் வருத்தப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கூடாது. தாய் சபிக்க மாட்டாங்க, ஆனால் தாயே மனம் கலங்குற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. இறைவனுக்கு நிகரானவர்கள் தாய் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக நமக்கு சொல்லி வருகிற விஷயம். இப்போவும் கூட அம்மா சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயம் பெருசாக இருக்குது இல்லையா? அம்மாவை பற்றிய பாடல்கள், அம்மா சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிறது பள்ளிக்கூடங்களில் கூட மற்ற எது சொன்னாலும் கோச்சுப்போம். சார் எங்கள் அம்மாவை பற்றி திட்டுறான் சார் அப்படின்னா ஒன்று கோவம் வந்துடும். அப்போ அம்மாங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த ஒரு விஷயமா இருக்குது.
அப்போது இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் பல்வேறு விதங்களில் வாழ்க்கையிலே இடறுகிறார்கள், தவறுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்படாமல் போயிருக்கு. அவங்க கடவுள் பக்தி இல்லாமல் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். கடவுளை பற்றி சொன்னால் இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு அவனுடைய பகுத்தறிவு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, பெற்றோர்களை ஒன்றும் தெரியாதவங்க, அப்டேட் ஆகாதவங்க, ஏன் ஸ்பீடுக்கு வராதவங்கன்னு அவங்கள ஒதுக்குற மாதிரி இருக்குது. டீச்சர்ஸை பற்றி கேட்கவே வேணாம். இன்றைக்கி கூகுள் போதும், ஒரு ஃபோன் போதும், ஒரு கம்ப்யூட்டர் போதும், டீச்சர் இதெல்லாம் தொடச்சி வைக்கிறதுக்கு வந்தால் போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த பக்கம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமையலை அவனுக்கும். இப்படி அவனை பக்குவப்படுத்துகிற, நெறிப்படுத்துகிற, சரிப்படுத்துகிற எல்லா விஷயங்களையும் அவன் வெவ்வேறு விதமாக பார்க்க ஆரம்பிச்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஒரு மோசமான சமுதாயத்தில் சில இளைஞர்களை, சில மாணவர்களை நம்ம பார்க்குறோம். அப்போது நான் போகிற எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு நான் கல்வி வளர்ச்சி நாள் என்று சொன்ன ஒரு ஃபார்முலா அல்லது ஒரு ஸ்லோகன் மாதிரி, தம்பி நாங்கள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம்னா படித்ததுனால இல்லை படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சதுனால இல்லை, கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுனால, சம்பாதிக்கிறதுனால இல்லை, அல்ல எங்களுடைய திறமையினால் இல்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிரெடிட் என்னென்னா, நாங்கள் யாரும் எங்கள் அப்பா அம்மாவை கண்கலங்க விட்டதில்லை. எவன் தன்னுடைய பெற்றோரை கண்கலங்க வைக்கிறானோ அவன் நிச்சயமாக நல்லா இருக்க மாட்டான். எனவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி, ஒரு வாய்ப்பாடு மாதிரி ஒன்று சொன்னேன். அதை நேயர்களுக்கும் சொல்லுகிறேன். கடவுளை துதி, பெற்றோரை மதி, ஆசிரியர்களை படி, நல்ல நண்பர்களை பிடி. இதுதாண்டா அவன் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான சூத்திரம். அப்போது கடவுளை துதிக்கணும், பெற்றோரை மதிக்கணும், ஆசிரியரையே படிக்கணும். அதாவது அவன் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர் இருக்கணும், அதுவும் சொல்லணும். அப்படி ஆசிரியரையே படிக்கணும், உலகத்தை படிக்கணும். மூன்றாவது, கடைசியாக முக்கியமானது, நல்ல நண்பர்களை படிக்கணும். கடவுளை துதிக்கலைன்னா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது, பெற்றோர்களை மதிக்கலைன்னா உனக்கு எதிர்காலம் கிடையாது, உலகத்தை படிக்கலைன்னா நீ உலகத்தில் வாழ்வதற்கே லாய்க்கு கிடையாது, நல்ல நண்பர்களை பிடிக்கலைன்னா உன் சோதனை காலங்கள் உனக்கு நிரந்தரமாகிவிடும். எனவே மீண்டும் மீண்டுமாக பிள்ளைகளுக்கு இதை சொல்லுங்கள். கடவுளை துதி, பெற்றோரை மதி, ஆசிரியரை படி, நல்ல நண்பர்களை பிடி, வாழ்க்கையில் நீயும் வெற்றி பெறுவாய் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கும். சீடராய் சீக்கிரம் முன் செல்லு, சீயோன் நோக்கி செல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் சீடராய் சீக்கிரம் முன் செல்லு, சீயோன் நோக்கி செல்லு. அறுவடை உண்டு, ஆட்கள கொஞ்சம், புறப்படு நண்பா சீக்கிரம். ஆட்டுக்குட்டி ரத்தம் பாதுகாக்கும் நித்தம், அறுவடை இங்கே ஆயத்தம். அறியாத மக்கள் அறியட்டும், வேதம் அழைக்கிறார் என்னை, உன்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீன்களை அல்ல, மனிதரை அல்ல, ஆயத்தமா நண்பா அவசரம். அலைகடல் என்ன, வரும் புயல் என்ன, ஊழியம் செய்வாய் அனுதினம். இயேசுவின் அன்பு இணையட்டும் உள்ளம், அழைக்கிறார் என்னை, உன்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6,08,000.